ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, சில சமயங்களில் நான் சொல்வதை கேட்காமல் தான் சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள். நான் உனக்கான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை முழுமையாக கேள் தங்கமே. நீ எந்த விஷயத்திலும் எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று நினைத்தால் எல்லாவற்றிலும் இருந்து ஒதுங்கி நிற்பதுதான் நல்லது. நிறைய கடமைகள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் எது தேவை, எது தேவையில்லை, எதை செய்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும், எதை செய்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்காது, இப்படிப்பட்ட அனைத்தும் உனக்கு தெரியும். அதனால் நல்லது எது உன் மனம் சொல்கிறதோ அதன்படியே நடந்து கொள். கெட்டது இது வேண்டாம் என்று உன் மனம் ஒரு முறை சொன்னால் அந்த விஷயத்தை நீ செய்யவே வேண்டாம். உன்னுடைய மனது சொல்லும் பேச்சை கேட்காமல் நீ முடிவெடுத்துதான் நிறைய ஆபத்துகளில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறாய். இதற்கு மேலும் நீ எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று நினைத்தால், யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காமல், யார்தான் எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் அவர்கள் எனக்கு ஆபத்து, எனக்கு வந்து உதவி செய் என்று சொன்னாலும் அதை தன்னுடைய பிரச்சனையாக பார்க்காமல் உன் வேலை என்ன, அதை பார்த்து கொண்டு நகர்ந்து கொண்டே இரு. என்ன சாய் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் என்று சொல்கிறாரே என்று நீ நினைக்கலாம். தங்கமே, சிறு உதவி என்று கேட்டால் நீ பெரிய உதவியாக செய்து அதன் மூலமாக பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறாய். எங்கு எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது உனக்கு தெரியவே இல்லை. எல்லா விஷயத்தையும் அளவுக்கு மீறி யோசித்து தேவையில்லாத பிரச்சனைக்குள் நீ மாட்டிக்கொள்கிறாய். உனக்கு உன்னால் பிரச்சனை அல்ல, உன் குடும்பத்தினாலும் பிரச்சனை அல்ல, உன் உறவால் தான் பிரச்சனை. உன்னை சுற்றி இருக்கிறார்கள் பார், அவர்களால் தான் உனக்கு பிரச்சனை. அதனால் அவர்களுடைய பிரச்சனைக்கு நீ போகாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதை நல்ல முறையில் நடத்தி கொண்டு பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் இருக்கும் கவலைகள் முடிந்து சந்தோஷங்கள் கிடைக்கும். மற்றவர்களுக்காக ஓடியது போதும், மற்றவர்களுக்காக நீ கெட்ட பேரு சம்பாதித்தது போதும். இனி உன் வாழ்க்கையில் நீ நலமாகவும் வளமாகவும் பேரும் புகழும் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் யாருடைய பிரச்சனைக்கும் போகாதே. யார் என்ன கேட்டாலும் அதற்கு உடனே தலையாட்டி செய்கிறேன், உனக்காக நான் இதை பண்ணுவேன், இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லாமல் யோசித்து உதவி செய், யோசித்து செயல்படு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நான் சொன்னதை நீ பொறுமையாக உட்கார்ந்திருந்து யோசித்து பார்த்தால் நான் சொன்னது அனைத்துமே சரிதான் என்று தோன்றும். கவலைப்படாதே, நல்ல முறையில் வாழ்வாய், பேரும் புகழுடனும் நிம்மதியாக இருப்பாய். கவலை இல்லாமல் இரு, நான் இருக்கிறேன் உனக்காக எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.